Hare Krishna, dear devotees. We welcome all of you to this evening Bhagavad Gita lecture series. Today we are going to see Bhagavad Gita chapter 7, Transcending Maya by surrendering to Krishna. By His grace, Ajitha Gopinath Prabhu. So we welcome Prabhu by loudly chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna. So shall we start? Yes, Prabhu Kumaresh. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. So we are reading from Bhagavad Gita, chapter 7, verse number 14. Daivī esha guṇa-mayī māyā duratyayā eva ye prapadyante māyām etām taranti te. So translation, this divine energy of mind consisting of three modes of material nature is difficult to overcome, but those who have surrendered unto me can easily cross beyond it. So okay, Mataji, you read it in Tamil, the purport, so that it will be a time saving. Hare Krishna பக்தர்களே, நாம் இன்று பகவத் கீதையில் பதம் 14 காணவிருக்கிறோம். பொருளுரை: ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். Yes, Prabhu. Yeah, you read the purport in Tamil. So everybody get the background of it. This verse. பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஸ்ரீல பிரபுபாத். புருஷோத்தமரான மூழ்முதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவை அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர் வாழிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜட சக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயிர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஜட சக்தியினால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தினை வெல்வது சாத்தியமல்ல. பரம புருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதால் ஜட சக்தி, ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டுமே நித்தியமானதாகும். இது முன்னரே கூறப்பட்டது. ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள். ஆனால் தாழ்ந்த இயற்கையினால், ஜடத்தினால் களங்கம் அடைந்துள்ளனர். ஆதலால் அவர்களது மயக்கமும் நித்தியமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மா nitya-baddha, நித்தியமாக கட்டுண்டவன் என்று அழைக்கப்படுகின்றான். அவன் ஜட சக்தியினுள் கட்டுண்ட நாள் இதுதான் என்று எவராலும் அவனை வரலாற்றினை கண்டறிய முடியாது. ஆகவே ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவினால் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் பிணைப்பிலிருந்து ஒரு உயிர் வாழி விடுபடுவதென்பது மிகவும் கடினமானதாகும். ஜட சக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்தின்படி செயல்படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கே தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கீழ்நிலை சக்தி என்ற போதிலும் தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் ஜட இயற்கையானது இப்பிரபஞ்சத்தின் ஆக்கத்திலும் அடிவிலும் அற்புதமான முறையில் இயங்குகின்றது. வேதங்கள் இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. மாயாம் து பிரக்ருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். மாயை பொய்யானதே, தற்காலிகமானதே. இதன் பின்னணியில் மகேஸ்வரன் எனப்படும் பரம அதிகாரியும் பரம மந்திரவாதியுமான முழு முதற் கடவுள் உள்ளார். ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 4:10. குண என்னும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மாயையின் கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது.
கட்டுப்படாத நபர் ஒருவரால் அவன் உதவப்பட வேண்டும். கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவ முடியாது என்பதால் காப்பாற்றுபவன் முக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். எனவே பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். அத்தகு உயர் உதவியின்றி பௌதிக இயற்கையின் பிணைப்புகளில் இருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு அத்தகு விடுதலையை அடைவதில் ஒருவனுக்கு உதவ முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி தனது வெல்லவேலாத சக்தியிடம் கட்டளையிட முடியும். சரணடைந்த ஆத்மாவின் மீதான தனது காரணமற்ற கருணையாலும் தனது அன்புமிக்க மகனான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவடிகளில் சரணடைவதே. மாம் ஏவ என்னும் சொற்களும் மிக முக்கியமானவை. மாம் என்னும் சொல் விஷ்ணுவை குறிக்கிறதே தவிர பிரம்மா அல்லது சிவனை குறிப்பதல்ல. பிரம்மாவும் சிவனும் மிகவும் உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும், ஏறக்குரிய விஷ்ணுவின் நிலையில் இருப்பவர்கள் என்ற போதிலும், ரஜோ தமோ குணங்களின் அவதாரங்களான இவர்களால் கட்டுண்ட ஆத்மாவை மாயையின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. வேறு விதமாக கூறினால், பிரம்மாவும் சிவனும் கூட மாயையின் தாக்கத்தில் உள்ளவர்களே. விஷ்ணு மட்டுமே மாயையின் எஜமானர். எனவே அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தம் ஏவ விதித்வா, கிருஷ்ணரை அறிந்தால் மட்டுமே முக்தி சாத்தியம் எனும் வேத வாக்கியமும் ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 3.8 இதனை உறுதி செய்கின்றது. விஷ்ணுவின் கருணையினால் மட்டுமே முக்தி சாத்தியமாகும் என்பதை சிவபெருமானும் உறுதி செய்கிறார். சிவபெருமான் கூறுகிறார், முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவ ந சம்சய. எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணுவே என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானதிம்ரானதஸ்ய ஞானாஞ்சன்ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணா ப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகாஸ்வாமி நாம்னே நமோச்சார்ய பதரமிதாய. नमः विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. Okay, so sorry for the delay. So before I begin, I seek the blessings of all the assembled devotees. I pray that my words are meaningful and faithful to the teachings of the parampara and give some pleasure to all the assembled devotees. Translate it. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, நான் முதலில் காலந்தாழ்த்தி வந்தமைக்கு மன்னிப்பு கோருகிறேன். மேலும் தங்கள் அனைவரின் ஆசியினும் அருளையும் உன்னத ஆச்சாரியர்களின் அருளையும் வேண்டி இந்த உரையை தொடங்கி இருக்கிறேன். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. Okay, so to begin with, so we will discuss in our today's class that energies of the Lord, conditioned soul tied down by the ropes of illusion, how it happens, and the bhakti. This is our swadharma. This is the eternal dharma of the jiva, and surrender only to the Supreme Personality of Godhead, Krishna. So in these 4 parts, we will discuss our today's class. ஹரே கிருஷ்ணா. நாம் இந்த வகுப்பில் நாம் அனைவரும் கிருஷ்ணரின் சக்தி எத்தகையது, எத்தனை வகைப்பட்டுள்ளது, நாம் அவரை எவ்வாறு ஏன் சரணடைய வேண்டும் என்பதனை இந்த வகுப்பில் நாம் காண இருக்கிறோம். Okay, so there are unlimited energies of the Supreme Lord, and all these different energies for our, so that we can easily understand, divided scriptures divided into 3 parts. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எண்ணற்ற சக்திகளை கொண்டவர்.
அது முதன்மையாக 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. So one is internal energy, and many times you will read it in the scriptures as superior energy, antaranga shakti, spiritual energy, so which constitute the spiritual world. முதலில் அந்தரங்க சக்தி அல்லது என்பதே முதன்மையானதாகும். அது இந்த ஆன்மீக உலகத்தில் பரவி இருக்கிறது அந்த சக்தியானது. And the second is external energy. We called it as bahiranga shakti, material energy, inferior energy, so which manifests this material world. இரண்டாவது புற சக்தியாகும். அதாவது இந்த ஜட உலகத்தில் நிரம்பி இருக்கும் அனைத்தும் மிகவும் தாழ்ந்த அல்லது தாழ்ந்த நிலையில் உள்ள சக்தியை புறசக்தி, பகிரங்க சக்தி எனவும் கூறுகிறோம். The third is marginal energy, that is called the tatastha shakti. Means jivas are the marginal energy of the Supreme Lord. மூன்றாவதாக தடஸ்த சக்தி எனப்படுவது, அதுவே இந்த ஆன்மீக சக்தி மற்றும் ஜட உலக சக்தி இரண்டிற்கும் நடுவில் உள்ள தடஸ்த சக்தியாகும். அதுவே ஜீவாத்மாக்கள் நாம் அனைவரும் ஆவோம். So first comes the internal energy of the Lord, then in between comes the marginal energy, mean the jiva tatastha shakti, and the third comes the external energy, bahiranga shakti of the Lord. So the marginal energy, which represents the jiva, the living entity, are placed between the internal energy and the external energy. இந்த மூன்று சக்திகளில் முதலில் இருப்பது அந்தரங்க சக்தி, அதாவது ஆன்மீக உலகில் உள்ள சக்தி. கீழ்நிலையில் இருப்பது ஜட சக்தி, பகிரங்க சக்தி. இந்த இரண்டிற்கும் உள்ளதே தடஸ்த சக்தி, அதாவது ஜீவாத்மாக்கள் இந்த நிலையில் உள்ளது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளதே தடஸ்த சக்தி. And in simple term, when jiva in ignorance, without understanding his relationship with the Supreme Lord, attracts towards the inferior, that is external energy of the Lord, and wants to lord it over the material nature, wants to enjoy the material nature and thinks that he is enjoyer. Everything is for his satisfaction, is for his gratification, thus become contaminated, means illusioned, means conditioned. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், நாம் அனைவரும் இந்த தடஸ்த சக்தியில் இந்த இரண்டு மிக உயர்ந்த சக்திக்கு இடையில் உள்ளவர்கள் இருக்கிறோம். நாம் மாயையால் கட்டுண்டு நாமே அனைத்திற்கும் முதலாளி, அனைத்தையும் நானே சொந்தம் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் கொள்ளும் பொழுது நாம் இந்த ஜட உலக சக்தியால் கவரப்பட்டு, மாயையால் கவரப்பட்டு கீழ்நிலை அடைகின்றோம். So this conditioned soul is tightly tied down by the ropes of illusion and remain in this material since time immemorial. ஆகவே இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் இத்தகைய மாயையின் காரணத்தால் எண்ணற்ற காலம் முதற்கொண்டே நாம் இந்த மாயையால் கட்டுண்டு இருக்கின்றோம். So if we see the previous verse, Krishna says that why people cannot able to understand him, and that is due to the influence of material modes of nature. In the 13th verse, Krishna is saying in the same chapter. இதற்கு முன்னர் உள்ள 13வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் ஜீவாத்மாக்கள் அவரை அடைவதில்லை என்பதை விளக்குகின்றார். So there are three modes of material nature, that is Satogun, Rajogun and Tamogun. And because of these three modes of material, material modes, people are under illusion and they cannot understand the God. நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும் இந்த ஜட உலக குணங்கள் 3 என்று.
சத்வகுண, ரஜோகுண, தமோகுண இந்த 3 குணங்களால் கவரப்பட்டுள்ள ஜீவாத்மா மாயையால் கட்டுண்டு இறைவனை பற்றி தெரியாதவனாகின்றான். And so in this verse, Krishna gives the solution that how to come out of this material modes. So Krishna says that my energy that constitute the 3 modes of material nature, that Satogun, Rajogun and Tamagun, it is very difficult to surpass this illusionary energy of Krishna. But, sorry, you translated otherwise. இந்த 14வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால் அதற்கான வழியை கூறுகின்றார். முன்பு 13வது பதத்தில் அவர் இந்த 3 குணங்களால் கவரப்பட்டுள்ள காரணத்தினால்தான் பகவானை அடைவதில்லை என கூறுகிறார். அதற்கான வழியை இந்த 14வது ஸ்லோகத்தில் அவர் கூறுகின்றார். But in this, what is the solution Krishna gives in this verse? That if one takes the shelter of Krishna, if one surrender into Krishna, if one seeks the help from Krishna. Translated. இதற்கான ஒரே வழி என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்து அவரது பொற்பாதங்களில் பணிந்து அவரது அறிவுரைகளை பற்றி நடப்பது மட்டுமே இந்த 3 குணங்களான சத்வ, ரஜோ மற்றும் தம குணங்களிலிருந்து விடுபட சாத்திய வழியாகும். So, what type of help one seeks? Oh Krishna, please protect me from your maya. Then by the grace of the Supreme Lord, mercy of Krishna, Jiva can overcome this illusory energy of the Lord. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடிபணிந்து, ஓ பகவானே கிருஷ்ணரே, நீர்தான் சரணம், நீரே என்னை காக்க வேண்டும், இந்த முக்குணங்களிலிருந்து என்னை விடுவித்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பக்தன் ஒருவன் சரணடைந்தால் அவர் இந்த முக்குணங்களிலிருந்து விடுவிக்கும் வழியை நமக்கு அருள்கிறார் அவரது எல்லையற்ற கருணையின் வழியாக. So now we will see that now Krishna is saying that if one takes shelter of Krishna, then this is the main solution. So we will discuss in detail where the problem lies and how we can get rid of this problem. So the problem lies that due to this material energy, the Jiva thinks that he is independent of the God. நாம் இப்பொழுது இதற்கான வழி மற்றும் நாம் எவ்வாறு இந்த சக்தியால் கட்டுண்டு இருக்கிறோம், இதன் பிரச்சனை என்ன, எவ்வாறு இதிலிருந்து விடுபடுவது என்பதை காண இருக்கிறோம். So we were that. So Jiva thinks that he is independent of the God, but the reality is that being part and parcel of Krishna as an amsa, as a child of God, everyone dependent on Krishna. நாம் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அவரது பரம்பொருளின் புதல்வர்களே. நாம் சுதந்திரமற்றவர்கள். நாம் அவரது அடிபணிந்து அவரது அறிவுரைகளை ஏற்றால் தான் நமக்கு இந்த இன்னல்களிலிருந்து விடுபட முடியும் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். But being covered by the material energy of Krishna, we become conditioned and started thinking that we are independent of God. நாம் இந்த ஜட உலக மாயையால் கட்டுண்டு இருப்பதனால் நாம் அனைவரும் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? நாம் அனைவரும் சுதந்திரமானவர்கள், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் அடிபணிவு தேவையில்லை என நாம் மாயையால் நினைத்துக் கொள்கிறோம். And we reject Krishna to be the supreme controller, supreme enjoyer, supreme proprietor, supreme master, and started thinking oneself to be the supreme master. We are ourselves, controller, enjoyer, master, everything we are, not Krishna. So this is Maya, this is illusion. இந்த மாயையினால் தான் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், நானே அனைத்திற்கும் காரணகர்த்தா, நானே அனைத்திற்கும்
சொந்தமானவன், எனக்கே அனைத்தும் சொந்தம் என மாயால் நினைத்துக் கொண்டு நாம் கிருஷ்ணரை அடிபணிவதில்லை, கிருஷ்ணரின் சரண் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுவே முக்கிய காரணமாகும். And to overcome this maya, we have to take the shelter of Krishna. By practice, how to take the shelter of Krishna? By practice bhakti, devotional service, and only by this process we can come out of the grip of the illusory energy of the Supreme Lord Krishna. இந்த மாயையிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது என்றால், கிருஷ்ண பக்தி கொண்டு அவர் பாதம் சரணடைவதே. இதுதான் இதன் ஒரே வழி. இது அல்லாமல் வேறு ஒரு வழி இதற்கு கிடையாது. So that what Krishna teaches us in this very beautiful verse of Bhagavad Gita. இதுவே இந்த வழியே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 14வது ஸ்லோகத்தில் அருமையாக எடுத்துரைக்கிறார். So the bhakti is the only solution to all our problems, or we can say bhakti is the only process by which we can connect to the Supreme Lord Krishna and thereby come out of the illusory energy of the Lord. இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி பக்தி மட்டுமே என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அழகாக கூறுகின்றார். But now we will expand it little bit. We will see, if we see Bhagavad Gita, Arjuna was on the battlefield and he was confused that and finally said he did not want to fight with his relative, and he will go to the forest and he will become a sadhu, he will beg and live, so he don't want to fight. And he said that I'm find nothing good in this fighting, and he reject the Lord, means to fight it. இந்த பகவத்கீதையின் தொடக்கத்தை நாம் காண வேண்டும் என்றால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் குருக்ஷேத்திர யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மாயால் கவரப்பட்ட அர்ஜுனன் என்ன கூறுகின்றான்? நான் இந்த எனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் போர் புரிய விரும்பவில்லை, நான் இதனை அனைத்தும் விட்டுவிட்டு நான் தவம் புரிய செல்ல வேண்டும் என மாயின் காரணத்தினால் அவன் முதலில் அவ்வாறு கூறுகின்றான். Then the Lord rejected, then the Lord recited this Bhagavad Gita, entire Bhagavad Gita to Arjuna, and in the starting what Krishna told to him that you are a Kshatriya, and being a Kshatriya you have some prescribed duties, that is to fight and not to become a renouncer. இதன் காரணமாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இந்த பகவத்கீதையை முதலில் கூறுகின்றார். அவர், நீ ஒரு க்ஷத்ரியன், உனது உண்மையான நிலை என்னவென்றால் க்ஷத்ரியன் போர் புரிய வேண்டும் என அர்ஜுனருக்கு கூறுகின்றார். Krishna told that that everyone is forced to act helplessly according to the qualities one acquired from the modes of material nature. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், அனைத்து உயிர்வாழிகளுமே இந்த 3 முக்குணங்களால் கட்டுப்பட்டு அதன் வழியாகவே அனைத்து செயல்களும் புரிகின்றார்கள் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கூறுகின்றார். Therefore no one can refrain from doing something, not even for a moment. ஆகவே எந்த ஒரு உயிர்வாழியும் எத்தகைய செயலும் செய்யாமல் வெறுமனே அவன் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு செயல் அவன் புரிந்தாக வேண்டும் நியதிப்படி என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கூறுகின்றார். So main point what I means Krishna wants to narrate that who is having the tamasic nature will attract towards the tamasic activities, and under the spell of tamasic nature what happens, tamasic means ignorance, spell of ignorance. One cannot understand the thing as the thing it is, and it's addicted to intoxication and sleeping. So the person who is having the tamasic nature will attract towards the tamasic activities. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறகு என்ன கூறுகிறார் என்றால், தமோ குணத்தை கொண்ட ஒருவர் தமோகுண நிலையில் கட்டுண்டிருக்கிறான். தமோகுண நிலை என்பது என்ன? ஒருவன் மயக்கத்தில் இருப்பது, அறியாமையில் இருப்பது மற்றும்
சோம்பி சோர்வடைந்து இருப்பது இவையே தமோகுண நிலையில் இருக்கும் ஒரு உயிர்வாடியின் அம்சங்களாகும். And the people who are having the rajasic nature, mode of passion, will develop the hankering for material enjoyment, wants to enjoy the sense gratification, means attract towards the fruitive activities. The point is that the person who is having the rajasic nature, means mode of passion, will attract towards activities guided towards the rajasic nature. அதுவே இரண்டாம் நிலையில் இருக்கும் ரஜோகுண நிலையில் இருக்கும் ஒருவன் மிகவும் ஆசை, உந்துதல் மற்றும் ஆர்வமுடன் அனைத்து செயல்களையும் தானே செய்ய வேண்டும், அனைத்து வெறுப்புகளை தான் அடைய வேண்டும் என அவன் செயல்புரிகின்றான். And those who are in Satoguna get attracted towards the activities related to the mode of goodness. அதுவே சத்வகுணத்தில் இருப்பவர்கள் சத்வகுண செயல்களை செய்கிறார்கள். So everything is based on our nature we acquire. So in this way everyone is engaged in their activities according to their guna and karma, according to the three modes of nature. ஆகவே அனைத்து உயிர்வாழிகளும் இந்த மூன்று குணங்களின் காரணங்களால் தான் அனைத்து செயல்களையும் புரிகிறார்கள். And here Srila Prabhupada explained that all these natures, activities we acquire according to our guna and are all material and based on this body. These are all material. இந்த ஆகவேதான் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த முக்குணங்கள் ரஜஸ், தமோ மற்றும் சத்வகுணம் இவை அனைத்தும் ஜட குணங்களாகும் என நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றார். But if you see, we are not this body, we are spirit soul. And that is why, apart from the prescribed duty, Krishna says that to maintain, that apart from duties to maintain the body, we have one more prescribed duty to maintain the soul. ஆகவேதான் நம் இந்த உடம்பை மற்றும் உடம்பை நாம் உடம்பை மட்டுமே நாம் கருதி செயல்பட்டால் இந்த முக்குணங்களால் கவரப்பட்டு செயல்புரிய வேண்டும். அதுவே இன்னொரு செயலும் உள்ளது, அது நமது ஆன்மாவிற்கு தேவைப்படும் செயலாற்றுவது. And this is called the swadharma, to know about yourself. இதுவே ஸ்வாதர்ம, அதாவது ஆத்மாவிற்கு தேவையான செயல்களை புரிவது ஸ்வாதர்ம என்பதாகும். So Krishna has told about the two types of swadharma. One is bhautik swadharma, means to maintain the body, and another is adhyatmic swadharma, to maintain the soul. That we have read it in chapter 2. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன கூறுகின்றார், இந்த ஸ்வாதர்மாவில் இரண்டு உள்ளது. ஒன்று இந்த உடலை பேணுவதற்கு, மற்றொன்று இந்த ஆத்மாவிற்கு தேவையானவற்றை செய்வது. இவையே இந்த இரண்டு வகை ஸ்வாதர்மா ஆகும். So to know what is our relationship with the Supreme Lord and to understand our position, our real identity, our constitutional position, this is the Swadharma. ஆகவே ஸ்வாதர்மா என்பது நாம் யார், நாம் இந்த ஜட உலகத்திற்கு என்ன உறவு, இந்த அனைத்தையும் செயல்புரிவது யார், இந்த இறைவனுக்கும் நமக்கும் எத்தகைய உறவு உள்ளது என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பதே ஸ்வாதர்மா ஆகும். Lord Chaitanya Mahaprabhu has told that Jiver Sarupa Krishna Nitya-das, that we are the eternal servant of Krishna. இதுவே பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் என்ன கூறுகிறார் என்றால், நாம் அனைவரும் நித்தியமாக தொண்டு புரிவதே நமது உண்மையான ஸ்வாதர்மா ஆகும். So in this way there is an eternal relationship of a soul with Krishna. இவ்வாறே இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் இடையே உள்ள நித்தியமான உறவாகும். So what is that relationship?
that is as a servant and one is master. அந்த நித்தியமான உறவு என்பது என்ன என்றால், ஒன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எஜமானர், மற்றொன்று இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அவருக்கு தொண்டு புரியும் நிலையில் இருப்பவர்கள். So therefore, in this way, eternal religion of the soul is to engage in the activities of serving the Supreme Lord lovingly. ஆகவே இந்த ஸ்வாதர்மா, இந்த நித்தியமான உறவு அல்லது நித்தியமான கைங்கரியம் என்னவென்றால், இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அந்த பரமாத்மாவிற்கு நித்தியமாக தொண்டு புரிவதே, அன்புடன் தொண்டு புரிவதே என்பதாகும். And this is our eternal dharma, which is also called the Jaiv dharma or Sanatana dharma. இதுவே நித்தியமான தர்மா ஆகும். இதையே நாம் சனாதன தர்மா என்றும் கூறுகின்றோம். And why the Sanatana dharma? See that soul is eternal. Okay, Śvetāśvatara Avinashi, cannot be destroyed by any means. Similarly, and Lord is eternal. Okay, our relationship with the Lord is eternal. So Sanatana dharma is eternal soul having an eternal relationship with the eternal Supreme Lord Krishna, and to engage and to eternally engage in his loving service is Sanatana dharma. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், சனாதன தர்மம் என்றால் என்ன? இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிலையானவர், நித்தியமானவர். நாம் அனைவரும், ஜீவாத்மாக்கள் அனைவரும் நித்தியமானவர்களே. நம் இருவருக்கும் உள்ள இந்த உறவு, இந்த தொண்டு புரியும் உறவும் நித்தியமானதே. ஆகவே நாம் என்றென்றும் நித்தியமாக அவருக்கு அன்புடன் தொண்டு புரிவது ஒரு நித்திய சனாதன தர்மமாகும். And this one has to understand in the human form of life. And this is the perfection of the human life, to satisfy, to please the Supreme Lord. And our scriptures like Bhagavad Gita, Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita guides us in this direction. ஆகவே இந்த மனித பிறப்பு எடுத்த அனைத்து உயிர்களுமே இதனை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இதனையே ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் சைத்தன்ய சரிதாமிருதா நன்கு நமக்கு விவரிக்கின்றது. So Srimad Bhagavatam says that kamasya nindriya priti labho jivat yayavata jivasya tattva jigyasa nartho yascha cheha karma bhi. So life's goal should never be directed towards the sense gratification. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் என்ன கூறுகிறது என்றால், நம் இந்த புலன் இன்பங்களை நாம் நமது நித்தியமாக நாம் கொள்ளக்கூடாது. So one should desire only a healthy life, self-preservation. Since a human being is meant for inquiry about the absolute truth, and the absolute truth is realized in full by the process of devotional service to the Lord. So therefore, life should be directed to achieve this goal, that is to please the Supreme Lord. இந்த பரம சத்திய, பரம உண்மை என்பது என்ன? நாம் இறைவனுக்கு தொண்டு புரிந்து அவருக்கு பணியாற்றுவதே நித்திய கைங்கரியம் என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பதே ஆகும் என இதில் கூறப்பட்டுள்ளது. So once Shripad Bhakti Charu Maharaj narrated that when he first met Srila Prabhupada, then Prabhupada told him that before this you have so many lives, so many births, but all those lives you live according to yourself. So this very birth you gave it to Krishna because it belongs to Krishna. ஒரு முறை திரு பக்திசாரு சுவாமி மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாதை காணும் பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கூறுகிறார் என்றால், இதற்கு முன் நீ எண்ணற்ற உயிர்கள் பெற்றிருந்தாய், எண்ணற்ற வகையில் உயிர் வாழ்ந்திருந்தாய். அது உனது புல இன்பத்திற்காக வாழ்ந்ததாகும். ஆனால் இந்த ஒரு சமயம் நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த ஆத்மாவை சரணடை என கூறினார்.
So Shripad Bhakti Charu Maharaj never forgets this instruction of his Guru and gave his whole life to Krishna. ஆகவே தவத்திரு ஸ்ரீல பக்தி சாரு மகாராஜ் தனது குருவான ஸ்ரீல பிரபுபாதாரின் இந்த அறிவுரையை என்றும் மறக்கவில்லை. அதன்படியே அவர் தனது வாழ்வினை கிருஷ்ண பக்த தொண்டுக்கு அர்ப்பணித்தார். So with great enthusiasm we should accept the path of devotional service unto Krishna. ஆகவே நாம் இந்த கிருஷ்ண பக்தி தொண்டினை மிகவும் உத்வேகத்துடன் கைக்கொள்ள வேண்டும். And this devotion, this love is very much presented in our heart. இந்த அன்பானது நம் அனைவரின் இதயங்களிலும் முழுமையாக நிறைந்திருக்கிறது. It has nothing that we have to take something from outside. The only thing is that we have forgot our relationship with our Supreme Father, Supreme Lord. இந்த பரம்பொருளின் இடையும் ஆன இந்த உறவானது நாம் மாயால் மறைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒன்றும் நாம் புதிதாக செயல் புரிய தேவையில் மாயால் கட்டுண்ட நாம் இதனை உணர்ந்து கொண்டு அவருக்கு அன்புடன் தொண்டு செய்தால் நாம் இந்த கிருஷ்ண பக்தியை கைக்கொள்ளலாம். Why we have forgot it? Because we are in illusion. நாம் ஏன் இதனை மறந்தோம் இந்த உறவினை? காரணம் என்னவென்றால் நாம் மாயால் கட்டுண்ட இருப்பதன் காரணத்தினால். So this love is there very much in the heart, but it is in the dormant stage. ஆகவே இந்த அன்பானது நம் இதயத்தில் என்றும் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த மாயின் காரணத்தினால் அது உறக்கத்தின் நிலையில் இருக்கிறது தற்பொழுது. So in order to explain this, Srila Rupa Goswami gave a very beautiful example in Bhakti Rasamrita Sindhu. இதனை விளக்குவதற்காகவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்கள் பக்தி ரசாமித்திர சிந்துவில் இவ்வாறு கூறுகின்றார். That a small child cannot able to walk, but slowly after practicing with the help of his parents by catching hold of some item, he started learning to stand up, and thereby practicing slowly started learning to walk. அதுவே ஒரு சிறு குழந்தையானது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி என்ன கூறுகிறார் என்றால், முதலில் சிறு குழந்தை தானாக நடந்து செல்ல அதற்கு தெரியாது. அது முதலில் தனது பெற்றோர்களின் உதவியுடன் மற்ற பொருட்களின் உதவியுடன் நடக்க பழகுகின்றது. அவ்வாறு நடந்து அது நன்கு நடக்க தெரிந்து கொள்கின்றது என கூறுகின்றார். But how he able to walk? ஆனால் அது அவர் எப்படி இந்த அந்த குழந்தையானது எப்படி நடக்க கற்றுக்கொள்கிறது? Because that walking instinct, the propensity of walking was very much present in his body, and that's why when he practiced with some help, he learned walking. இந்த குழந்தையானது பிறப்பிலிருந்தே அது நடக்கும் திறனை பெற்றிருக்கிறது. ஆனால் அது பிறரின் உதவியுடன் அதை கைக்கொள்ளும் பொழுது, அதை பயிற்சி செய்யும் பொழுது அது நன்கு நடக்க தெரிந்து கொள்கின்றது. But on the other hand, if we see, if the same child practiced to fly by flapping his both hands, he cannot able to fly. ஆனால் அதுவே அந்த குழந்தையானது நடக்காமல் பறக்க முயற்சித்தால் அது கண்டிப்பாக முடியாது. I mean to say means he cannot able to fly or learn to fly. Even that child practiced to fly by flapping both his hands throughout its life, but he cannot able to fly. Why? Because that flying instinct, that propensity of flying is not there in him, in the human beings. காரணம் என்னவென்றால், அந்த குழந்தை தான் ஒரு பறவை என நினைத்து கொண்டு பறக்க முயற்சித்தாலும் அதன் வாழ்நாள் முழுவதும் அதன் கைகளை அசைத்துக் கொண்டு பறக்க முயற்சித்தாலும் முடியாது. ஏன் காரணம் என்ன? அந்த பறக்கும் தன்மை அந்த குழந்தைக்கு இல்லை, நடக்கும் தன்மையே உள்ளது. ஆகவே அது பறக்க முயற்சித்தால் முடியாது. So similarly, soul has a natural instinct, propensity to love someone, and this propensity is very much present in every living entity. இவ்வாறே அனைத்து உயிர்வாடிகளும் பிறர் மீது அன்பு செலுத்துவது அதன் உள்ளத்தில் நிலையாக இருக்கிறது. So when we are under the covering of Maya,
we are in ignorance and we love our country, society, custom, family, demigods, religious activities, etc., etc. But we do not know where to repose this loving propensity. ஆனால் அதுவே நாம் இந்த மாயையால் கட்டுண்டு அறியாமையால் பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் நம் அன்பினை எதன் மீது செலுத்துவது என்று தெரியாமல் இந்த உலகம், நம் நாடு மற்றும் நம் ஊர் என பல்வேறு இடங்களில் இந்த அன்பினை நாம் செலுத்துகிறோம். So when we come in contact with some devotees, scriptures, we get this information that the missing point is Krishna. அதுவே நாம் பக்தர்கள் மற்றும் சாஸ்திரங்களை கைக்கொண்டு நாம் படிக்க தொடங்கினால், அதன்படி நடந்தால் நம் இந்த அன்பு கிருஷ்ணரின் மீதுதான் செலுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். It is not that something artificially we have to take it from outside. This loving propensity is there and we have to revive our lost relationship, lost love towards Krishna. ஆகவே இந்த அன்பு செலுத்தும் குணமானது நம்மிடம் இயற்கையாகவே உள்ளது. இது எதனையும் நாம் தனியாக கைக்கொள்வது கிடையாது. So our love can be fully satisfied only when it is reposed in Krishna. ஆகவே இந்த அன்பானது நாம் கிருஷ்ணர் மீது நாம் அன்பு செலுத்தும் பொழுதுதான் அதன் முழுமையான நிலையை அடைகின்றது. Srila Bhakti Siddhanta Saraswati Thakur used to narrate one story in this, that there was a rich person and he has one servant, and that servants depend on the salary what he got it from the rich person. So one day what happened? Shall I repeat the story? You translate it in Tamil or I shall stop it in between? இதனை விளக்கத்தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கள் ஒரு கதையை கூறுகின்றார். ஒரு எஜமானர் இருந்தார். அவரிடம் பணிபுரிய ஒரு ஊழியன் இருந்தான். அந்த ஊழியன் அந்த எஜமானர் கொடுக்கும் சம்பளத்தின் உதவியுடன் தான் அவன் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். So one day rich man called that servant and asked that, what is your opinion about this vegetable, say potato? ஒரு நாள் அந்த எஜமானர் அந்த ஊழியரை கூப்பிட்டு, இந்த காய்கறி, இந்த உருளைக்கிழங்கை பார்த்து நீ என்ன நினைக்கின்றாய், என்ன உனக்கு தோணுகின்றது என கேட்டார். So the servant requested his master that my master first you please give your opinion, valuable opinion, then I will give you. அதற்கு இந்த ஊழியன் என்ன சொன்னான் என்றால், எஜமானரே நீங்கள் முதலில் உங்கள் கருத்தை கூறுங்கள், பிறகு நான் கூறுகின்றேன் என கூறினான். The master said that I think the potato is quite a delicious vegetable. அதற்கு இந்த எஜமானர் என்ன கூறினார் என்றால், இந்த உருளைக்கிழங்கானது மிகவும் சுவையானது. Then while immediately after listening this, the servant start glorifying the potato. Yes, it is a very, very delicious cook, and we can take it in this way, that way. So it's the most delicious vegetable. இதனை கேட்ட உடனே அந்த வேலையாளும் என்ன கூறினான் என்றால், ஆம் ஆம், நீங்கள் கூறியது சரி, இந்த உருளைக்கிழங்கு மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் சுவையானது, இதனை பல்வேறு வகைகளில் நாம் உண்ண முடியும் என அதன் பெருமைகளையும் கூறத் தொடங்கினான். And the master said, I have not yet completed, but it gives lot of health issues. அதற்கு இந்த எஜமானர் என்ன கூறினார் என்றால், நான் இன்றும் எனது கருத்தை கூறி முடிக்கவில்லை, இத்தகைய சுவையாக இருந்தாலும் இது பல உடல் உபாதைகளை நமக்கு ஏற்படுத்தும் இந்த உருளைக்கிழங்கு என அவர் கூறினார். Then that servant immediately take a U-turn and started saying, yes, master, it's very bad for the health. We should not eat, though it is this one delicious, but one should not eat. It gives lot of problem and gastric problem, this problem. So we should totally avoid using the potato. இதனை கேட்ட உடனே அந்த சேவகன், அந்த வேலையாள் என்ன சொல்றான் என்றால், தான் முன்பு கூறியதை மறுத்து இப்பொழுது பேசத் தொடங்கினான். ஆமாம், நீங்கள் கூறியது சரியே, இது பல உடல் உபாதைகளை விளைவிக்க கூடியது என்பதால் நாம் இந்த உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடாது என கூறத் தொடங்கினான். So then the master said, whatever I am saying, you are following that. You don't have any. Yeah.
அதற்கு இந்த எஜமானர் என்ன கூறுகிறார் என்றால், உனக்கென்று தனியாக கருத்து கிடையாது, நான் என்ன கூறுகிறேன் என்பதையே நீ திருப்பி கூறுகின்றாய் என கூறினார். So you don't have your own opinion. If I am saying potato is good, you are glorifying the potato, and when I am saying potato is bad, you are also saying that the potato is bad. So there is no personal opinion about it. There is no personal opinion. இதற்கு இந்த எஜமானர் என்ன கூறுகிறார் என்றால், உனக்கு என்று தனிப்பட்ட கருத்து கிடையாது, நான் இது நல்லது என்று கூறும் பொழுது நீ ஆமோதிக்கின்றாய், அதுவே இந்த உருளைக்கிழங்கானது பல உபாதைகளை விளைவிக்கும் என கூறும் பொழுது அதையும் நீ ஆமோதிக்கிறாய், உனக்கென்று தனிப்பட்ட கருத்து கிடையாது என கூறுகின்றார். Then the servant said, sir, you are giving me the salary, I am surviving on that, not the potato is giving me the salary. அதற்கு அந்த சேவகன் என்ன கூறினான் என்றால், ஆமாம் முதலாளி, நீங்கள் தான் எனக்கு சம்பளம் கொடுக்கிறீர்கள், இந்த உருளைக்கிழங்கு எனக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, ஆகவே நீங்கள் கூறுவதைத்தான் நான் ஆமோதிக்க வேண்டும் என கூறினான். So the point which Srila Bhaktisiddhanta Saraswati Thakur wants to narrate to everyone, that we should not be like that in our spiritual matter. This is Maya. How? ஆகவேதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன கூறுகிறார் என்றால், ஆன்மீக நிலைப்பாட்டில் நாம் இத்தகைய வழிமுறையை கை கொள்ளக்கூடாது என கூறுகின்றார். What is our situation? What is our situation? If you are going to one place and there the people are saying that God is like that, God is like that, we accepted that and started following that. இதே ஆன்மீகத்தில் நாம் ஒருவன் ஒரு நிலையில் இல்லாதவன் என்றால், அவன் ஒரு இடத்திற்கு சென்றால் கடவுள் இப்படிப்பட்டவர், இத்தகைய தன்மை வாய்ந்தவர் என கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறான். So then after some time we go to a different place and there they say the God is like that, and we started accepting that, following according to that. அதுவே நாம் வேறொரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஆன்மீகத்தில் வேறொரு கருத்து கடவுளை பற்றி கூறினார்கள் என்றால் அதனையும் ஆமோதித்து அதனையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். And why this happens? இதன் காரணம் என்ன? Because that propensity of love is there in the heart of every living entity, and they are not aware where to repose that love. ஆகவே முன்பே நாம் கூறியது போல இந்த அன்பு நம் உள்ளத்தில் நிலை கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த அன்பினை நாம் எதன் மீது செலுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால் இவ்வாறு நிலை தடுமாறுகின்றோம். Being ignorant, being in Maya, being under the three modes of material nature, according to our sense gratification, we accept the statement of God according to our own whims, and we started utilizing and following that. And this is Maya, this is ignorant. ஆகவேதான் நாம் மாயையால் கட்டுண்டால், அறியாமையில் பிடிக்கப்பட்டிருந்தால் நாம் என்ன சொல்கிறோம்? நாம் அந்த அன்பு எவ்வாறு கிருஷ்ணர் மீது செலுத்துவது என தெரியாத காரணத்தினால் நாமே ஒருவாறு நினைத்துக் கொண்டு, நாமே கற்பனையால் நினைத்துக் கொண்டு நாம் அன்பினை நாம் செய்கின்றோம், ஆனால் அது முறையானது கிடையாது. So we should not be like that. நாம் அத்தகைய வழிமுறையை பின்பற்றக்கூடாது. So in this way we will not able to progress in our spiritual life or spiritual path. We will always remain in Maya. இத்தகைய நிலையற்ற தன்மையை நாம் கொண்டிருந்தால் நாம் இந்த பக்தி தொண்டில் முன்னேற முடியாது. நாம் என்றுமே மாயையால் கட்டுண்டு இருக்கப்பட நேரிடும். Srila Bhaktisiddhanta Saraswati Thakur said that everyone should know that apart from surrendering unto the Supreme Lord, Krishna Bhakti, apart from rendering and service unto the Supreme Lord Krishna, we should not follow anything else, because this is our Sanatana Dharma, eternal Dharma. ஆகவேதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன கூறுகிறார் என்றால், நமது சனாதன தர்மம் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடிபணிந்து அவரது அறிவுரைகளை ஏற்று அவருக்கு அன்புடன் தொண்டு செய்வதுதான் சனாதன தர்மமாகும். இதை தவிர வேறு ஒன்றையும் நாம் கை கொள்ளக்கூடாது என நிலையாக உறுதியாக கூறுகின்றார். And we have to surrender unto Krishna.
ஆகவேதான் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் சரணாகதி அடைய வேண்டும். Now question arises, how to surrender? உங்களுக்கு இதை கேட்டவுடன் கேள்வி எழலாம், நாம் எவ்வாறு சரண் அடைவது என்ன? So Bhaktivinoda Thakur practically explains what surrender is. ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவர்கள் சரணாகதி என்றால் என்ன என இங்கு விவரிக்கிறார். Bhaktivinoda Thakur said that anukulasya sankalpa pratikulasya varjanam rakshasti iti vishvaso gotripteto varnam tatha atma nikshepe karpanye sat vidha sharanagati. Means in this way, in this sixth way, one can take the shelter of the Supreme Lord. Means surrender into the Supreme Lord. We will discuss now. இதுவே பக்தி வினோத் தாக்கூர் அவர்கள் 6 படிகளில் சரணடையலாம் என அவரது ஸ்லோகத்தில் கூறுகின்றார். அதனை பற்றி நாம் தற்போது பார்க்கலாம். So what is that anukulasya sankalpa? Means accept which is favorable. முதலில் கூறுவது என்னவென்றால், இந்த பக்தி தொண்டுக்கு எது எது உகந்ததோ அதனை நாம் கைக்கொள்ள வேண்டும். Means we are discussing the topic how to surrender to the Supreme Lord. So anukulasya sankalpa means accept which is favorable, which is favorable. ஆகவே இந்த சரண் அடைவதற்கு அனுகூலமானது என்னவென்றால், நாம் இந்த பக்தி தொண்டுக்கு நமக்கு உகந்தமான செயல்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். இதுவே முதலானதாகும். Second is pratikulasya varjanam, means reject which is unfavorable for our bhakti. இரண்டாவது என்னவென்றால், பக்திக்கு ஏதேது உகந்தது இல்லையோ அதனை நாம் கைக்கொள்ள கூடாது. So here the point is that if we love someone and if we know that something displeases that person, so what we will do it? So we avoid that action or things which displeases that person to whom we are loving. அதுவே நாம் ஒருவர் மீது அன்பு கொள்ளும் பொழுது அவருக்கு பிடித்தமானவற்றை மட்டுமே செய்து அவருக்கு எது எது பிடிக்காததோ அதை நாம் செய்வதில்லை. So what is favorable for bhakti? ஆகவே பக்திக்கு எது உகந்தது, எது அனுகூலமானது? Those things which reminds us of Krishna, which connects us with Krishna, which takes closer to Krishna. எது எது நம் பக்தி, எது எது எந்தெந்த செயல்கள் நம்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக அருகில் இட்டு செல்கிறதோ, அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதோ அதை செய்வதே உகந்ததாகும். So what are those activities? அத்தகைய செயல்கள் என்ன? So first is association of devotees. அதில் முதலாவது என்னவென்றால் பக்த சங்கம் கொள்வது. So in the Purport, Srila Prabhupada, what it has mentioned, I will read the last one. Where is the Purport? Yeah. So, yeah. Yeah, here it is. So, what Srila Prabhupada is writing, that a man bound by the hands and feet cannot free himself. He must be held by a person who is unbound. Because the bound cannot help the bound, the rescuer must be liberated. So who are liberated? The devotees. So what are those activities? How to take the surrender? Association of devotees. Who are the devotees? Those who surrender to Krishna or trying to surrender to Krishna. இதுவேதான் இந்த பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கூறுகிறார் என்றால், கட்டுண்ட ஆத்மா ஒருவன் பிற கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்க முடியாது. ஒரு பக்தன், முழுமுதற் பக்தனே பிறரை விடுவிக்க முடியும், அதற்கு உதவி புரிய முடியும் என்று கூறுகின்றார். So without the association of devotees, we cannot advance in our devotional life. ஆகவே நாம் இதனை என்ன நமது ஆன்மீக வாழ்க்கையில் முதலாவது படி என்னவென்றால் பக்த சங்கமாகும்.
So we must always be in the association of devotees. ஆகவே நாம் பக்தர்களின் துணை எப்பொழுதும் நமக்கு வேண்டும். அவர்கள் சத்சங்கம் நாம் கொள்ள வேண்டும். That is why Srila Prabhupada has given this platform of ISKCON, where we get this association of devotees, where whatever the teaching Srila Prabhupada has given, where we were practically follows those teachings in association of devotees and advance in our spiritual life. ஆகவேதான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு இஸ்கான் என்னும் இந்த ஒரு உயரிய பாதையை நமக்கு வழிவகுத்து இருக்கிறார். நாம் இந்த பக்த சங்கத்தை பற்றி நாம் நடைமுறையில் பயில வேண்டும், நடைமுறையில் கை கொள்ள வேண்டும் என்றால் இஸ்கான் பக்தர்களுடன் இணைந்து வாழ்வதே ஆகும். So B means, first is A means association of devotees. B means books, scriptures like Bhagavad Gita, Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita. So we should study them understand the scriptures under the guidance of a bona fide spiritual master in the association of devotees, by which we can philosophically understand who we are, who is Krishna, why we have to surrender, and how we have to surrender, how Krishna is the ultimate goal of life. Everything we can understand through reading our scriptures, which Srila Prabhupada has given to us. முதலாவது ஏ என்பது அசோசியேஷன், அதாவது பக்த சங்கம். இதன் வழியாக இரண்டாவதாக பி, அதாவது புத்தகங்கள். இந்த புத்தகங்களை நாம் கொள்ள வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு எண்ணற்ற புத்தகங்களை வழங்கி இருக்கிறார். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்த என. இதன் வழியாக நாம் யார், முழுமுதற் கடவுள் யார், அவருக்கும் நமக்குமான உறவு என்ன, அவருக்கு எப்படி பக்தி தொண்டு செய்வது என நாம் தத்துவார்த்தமாக உணர்ந்து கொள்ள முடியும். And now C means chanting the holy names of Krishna, especially the Hare Krishna Mahamantra, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. And this is the Yuga Dharma of Kali Yuga. மூன்றாவதாக சி, அதாவது சாண்டிங், நாம ஜபம் செய்வது. நாம ஜபம், இந்த மகாமந்திர நாம ஜபம் செய்வதே இந்த கலியுகத்தின் யுக தர்மா ஆகும். ஆகவே அனைவரும் இந்த யுக தர்மாவான மகாமந்திரத்தை நாம் அனைவரும் கூற வேண்டும். So Krishna manifests for us in a portable form. What is that portable form? Mahamantra. Wherever we are, we can have the holy name of Krishna. We can chant the holy name of Krishna and we can connect with Krishna. ஆகவேதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு மிகவும் எளிய முறையில் அவர் இந்த மகாமந்திரமாக உருவெடுத்திருக்கிறார். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், எத்தகைய நிலையில் இருந்தாலும் இந்த மகாமந்திரத்தை நாம் உச்சரிக்க முடியும். And this is the most important, most potent. Kali Kale Noom Nama Rupa Krishna Avtara. In Kali Yuga, Krishna manifests in his holy names. ஆகவே நான் இந்த கலியுகத்தில் இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த மகாமந்திரமாக கலியுகத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார். And D means deity and deities. So we can worship the deities of Krishna at our home, and we can offer the food to the deities of Krishna. நான்காவதாக டி, அதாவது ஆங்கில எழுத்துப்படி டி என்றால் deity and deity, அதாவது விக்கிரக சேவை மற்றும் பிரசாதம் எடுத்துக்கொள்வது. So we can offer the food to the deities of Krishna before we take, and then that food become prasada. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உணவு உட்கொள்ளும் முன் பகவானுக்கு படைக்கப்பட்டு பின் அந்த உணவை உட்கொள்ளும் போது அது பிரசாதமாகிறது. And that prasadam not only nourish our body, also helps us to purify our mind and awakens in our heart that dormant prem, that Krishna prem, which is there in the dormant form.
இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவானது பிரசாதத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நமது உடலுக்கு மட்டும் போஷாக்கு அளிக்காமல் அது நம் மனம் மற்றும் ஆன்மாவிற்கு உன்னத சக்தியை வழங்குகின்றது. Now pratikulasya varjanam means reject which is unfavorable for bhakti. So what are the items which are unfavorable for bhakti? இரண்டாவதாக நாம் முன்பு கூறியது போல நமக்கு இந்த பக்திக்கு உதவாத அல்லது பக்திக்கு பிரதிகூலமான செயல்களை செய்யாதிருப்பது. So these items disconnect with Krishna. இப்பொழுது நாம் காண இருக்கும் செயல்கள் இதெல்லாம் இந்த செயல்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து நம்மை விலக்கி வைக்கும். இதனை செய்வது கூடாது. Like meat eating, intoxication, illicit sex and gambling. அவை என்னவென்றால் புலால் உண்பது மற்றும் சூதாட்டம் ஆடுவது மற்றும் தவறான உறவு மற்றும் பிற தேவையற்ற செயல்களை புரிவதே இந்த பிரதிகூலமான செயல்களாகும். So meat eating makes us violent towards the other creatures and it displeases Krishna. புலால் உண்பது என்பது நாம் பிற உயிர்கள் மீது வெறுப்பை கொள்ளச் செய்து அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பினை நமக்கு கிடைக்க செய்யாது. அவர் அதை விரும்புவதில்லை. Okay, so we are all souls. All the living entities are souls, brothers in the God family. So Krishna doesn't want that his creatures to be killed. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்வாழிகளும் ஒரே வகையானதே, அதாவது அனைத்துமே சகோதர நட்பு உள்ளது. ஆனால் நாம் பிற உயிர்வாழிகளை கொன்று அதை உண்ணும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை விரும்புவதில்லை. So it is the most sinful activities which displeases Krishna and takes away from Krishna. ஆகவே இதுதான் மிகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம் மீது வெறுப்பு கொள்ள செய்ய மிகவும் முதல் நிலையில் இருக்கும் செயலாகும் புலால் உண்பது. So no intoxication. So we are already in illusion. As we are discussing in this verse, we are already in illusion, which stops us to understand our relationship with Krishna. And if we take to intoxication, we will be in greater illusion. So it is not helpful for our Krishna Bhakti. இரண்டாவதாக நாம் முன்பே மாயையால் கட்டுண்டு இருக்கிறோம். அதன் கூடவே நாம் மது போன்ற பிற பழக்கங்களுக்கு ஏற்படும் பொழுது நாம் மாயால் கொட்டுன்றாம் மேலும் மேலும் நாம் கட்டுண்டு இருக்கப்பட நேரிடும். அதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்புவதில்லை. Gambling. So what gambling? It stimulates our greed, makes us crazy, due to which we are again put into illusion. We want to come out of the illusion, but it will again put us into illusion, to Maya. மூன்றாவதாக சூதாட்டம். இந்த சூதாட்டம் என்பது என்ன? இது ஒருவரின் பேராசை எண்ணமே ஆகும். இந்த பேராசை கொள்வது பக்தி நிலைப்பாட்டிற்கு உகந்ததல்ல. So last is illicit sex, which makes us unclean. Our mind become unclean, our thought process become unclean, our body become unclean, and drags us to more and more sinful activities, which is again not helpful on the path of Krishna Bhakti. நான்காவதாக தவறான உறவு முறை கொள்வது. இது ஒருவரை மிகவும் அசுத்த நிலைக்கு ஏற்படுத்தி நம் எண்ணம், மனம் மற்றும் உடல் ஆகிய அனைத்தையும் களங்கப்படுத்தும். இதுவும் நம்மை பக்தி நிலையிலிருந்து நம்மை வெளியேற்றும். So now comes to the avashya rakshasti iti vishvaso. We should have firm faith.
அடுத்தது என்னவென்றால் ஒருவர் நிலையான எண்ணம் கொண்டிருப்பது, நிலையான உறுதியான எண்ணம் கொண்டிருப்பதாகும். So that when we are in danger, we should have firm faith that Krishna will save me. ஒருவர் எத்தகைய சோதனைகளில் இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனக்கு உதவி புரிவார், என்னை காப்பாற்றுவார் என நிலையான நம்பிக்கை கொண்டிருப்பதாகும். So firm faith that Krishna will protect me. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார் என நம்பிக்கை, நிலையான நம்பிக்கை கொள்வதே ஆகும். So like a small child has a firm faith in his mother that my mother is there, so there is no danger. எவ்வாறு ஒரு சிறு குழந்தை எனக்கு எனது அம்மா உடன் இருக்கிறார், அதனால் எனக்கு எந்தவித துன்பமும் துயரமும் இல்லை என நம்பிக்கை கொண்டிருக்கிறதோ. So Srila Prabhupada narrated his own example that one time what happened, Srila Prabhupada was traveling in a tram along with his son who was just 3 years old. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதர் தனது 3 வயது மகனுடன் கொல்கத்தாவில் டிராமில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, so the conductor of the tram jokingly asked the son that something with son was carrying it, give me or this thing. அப்பொழுது அந்த பேருந்தின் நடத்துனர் அந்த 3 வயது மகனை பார்த்து, பிரபுபாதரின் மகனை பார்த்து, இது எனக்கு கொடு என கேட்டார். The child refused to give. ஆனால் அந்த குழந்தை அந்த நடத்துனர் கேட்டதை கொடுக்கவில்லை. Then the conductor asked the son, then get out of the tram. உடனே அந்த நடத்துனர் மிகவும் நீ எனக்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த டிராமை, இந்த வாகனத்தை விட்டு வெளியேற நேரிடும் என கூறினார். Then the child immediately said, my father is here, how can I get down the tram. உடனே இந்த ஸ்ரீல பிரபுபாதரின் மகன் 3 வயது மகன் ஆனவன் என்ன கூறினார் என்றால், எனக்கு என் தந்தை இங்கு இருக்கிறார், ஆகையால் நான் இந்த வண்டியை, இந்த டிராமை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என கூறினார். So you cannot ask me to get down because my father is here. So this is psychology. So we should have firm faith that Krishna is there to protect us. எவ்வாறு அந்த 3 வயது ஸ்ரீல பிரபுபாதரின் மகன் கூறினாரோ, நீ எனது தந்தை உடன் இருக்கிறார், ஆகவே என்னை இந்த வாகனத்திலிருந்து வெளியேற்ற முடியாது என, அது போலவே நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அளவற்ற நிலையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். Krishna says in the Bhagavad Gita 9.31, Kaunteha priti jananahi name bhaktya pranashati. What that Krishna is saying? O son of Kunti, declare it boldly that my devotee never perishes. இதனையே தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 9.31 என்ன கூறுகிறார் என்றால், எனது பக்தன் என்றும் அழிவதில்லை, அவன் நிலையானவன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். Further is Atma Nikshepa Karpanya. That is, I am offering my whole existence to Krishna, that I am nothing without the mercy of Krishna. மேலும் நான் எனது ஆன்மாவை முழுமையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றேன், வேறு ஒன்றும் கிடையாது. So Krishna is only my maintainer. Krishna is only my saver. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்னை அனைத்து செயல்களிலிருந்தும் காப்பவர், அவரே என்னை வழி நடத்துபவர். And lastly, that we should be very, very humble. இறுதியாக நாம் அனைவரும் மிகவும் மனப்பணிவுடன் இருக்க வேண்டும். So these are the emotions which we can try to cultivate in ourselves as far as possible. ஆகவே இத்தகைய குணங்களை, இத்தகைய எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். But if we do the first two things, it will help us to clean our heart. Means what is favorable, what is unfavorable. If we follow that, it will clean our heart. ஆகவே இந்த 6 வழிமுறைகளில் முதல் 2, அதாவது
பக்திக்கு அனுகூலமானது மற்றும் பக்திக்கு பிரதிகூலமானது. பக்திக்கு எது எது உறுதுணையாக இருப்பதோ அதை செய்து, பக்திக்கு எது எது தேவையில்லாததோ அதை செய்யாதிருப்பது. இந்த இரண்டுமே நம் எண்ணத்தை, நம் மனத்தை தூய்மைப்படுத்தும். And in this way, we can surrender to the Supreme Personality of Godhead, Krishna. In that way, we will move faster towards Krishna. இவ்வாறு நாம் செய்யோம் என்றால் நாம் நம்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நம்மை நெருக்கமான நிலைக்கு இட்டு செல்லும். இந்த வழியில் நாம் மிக விரைவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சரண் அடையலாம். So this is how, as an expression of love, we can surrender to Krishna. ஆகவே நாம் நம் உள்ளன்புடன், மிகவும் அன்புடன், மிகவும் நேசத்துடன் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். And if we see all his pastime of the Supreme Personality of Godhead in the scriptures, makes one point again and again. சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல் ஒரு இந்த பக்தியுடன் சரணடைவதே பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. And this point comes again and again in all his pastime, and this shows that how much important this point is. அவரது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பல்வேறு லீலைகளிலும் இந்த ஒரு நிலைப்பாடே, இந்த ஒரு கருத்தே மிகவும் திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. And what is that point? Surrender to the Supreme Lord Krishna, and our life will be successful. அந்த கருத்து என்ன? அது வேறொன்றுமில்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்து அவருக்கு நித்திய தொண்டு புரிவதே. இதுவே அனைத்து சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டுள்ளது. So no matter how difficult the situation is, Lord will come to rescue us. நமக்கு எத்தகைய கடினமான சவாலும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் கூட நாம் அவரிடம் சரணடைந்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை காப்பார். And on the other hand, we see that one is so powerful, influential, like the demons like Hiranyakashipu, Hiranyaksha. They will be killed by Krishna. அதுவே அசுரர்கள், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷா போன்ற அசுரர்கள் நிலையில் இருந்தால் அவர்களுக்கு என்ன ஏற்படும்? அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அழிக்கப்படுவார், காப்பாற்றப்படுவதில்லை. So we have only one thing in our hand, and that we have learned from nitya-baddha. Nitya-baddha sevya, what we have learned from our acharyas, surrender and only surrender to Supreme Personality of Godhead, Krishna, and that makes our life successful. ஆகவே நம் கையில் இருப்பது, அதாவது நம்மால் முடிந்த ஒரே ஒரு செயல் என்னவென்றால், பல்வேறு சாஸ்திரங்களிலும் பல்வேறு ஆச்சாரியர்களும் கூறியுள்ளது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைவது. இது ஒன்றே நாம் செய்ய வேண்டிய செயலாகும். So we are up against not an ordinary Shakti. We are up against Krishna's energy, and we cannot overcome it. மாயை என்பது வேறொன்றுமில்லை, அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் இன்னொரு வகையான சக்தியே. அதை எதிர்கொண்டு நாம் போரிட்டு வெல்ல முடியாது. ஆகவே அவரிடம் சரண் அடைவதே ஒரே வழியாகும். And the only way to overcome it, by surrendering ourselves, by taking shelter of Krishna. மாயை என்னும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருந்து விடுபட ஒரே வழி என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரண் அடைவதே ஒரே வழியாகும். So when we surrender to Krishna, Krishna sees that, oh, this devotee helplessly trying to serve me, and he's struggling with his mind, struggling with the senses, struggling with everything else in this material world. So in spite of so many difficulties, he's trying to be in Krishna consciousness somehow or others. So let me show some mercy to him. அவ்வாறு நாம் சரணடைந்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன காண்கிறார்? அவர், இந்த உயிர்வாழியானது இந்த ஜட உலகில் பல்வேறு நிலைகளில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டாலும் இந்த பக்தி தொண்டை விடாது கை கொள்கின்றான். ஆகவே அவனுக்கு நாம் கருணை கொள்ள வேண்டும் என நம்மை காக்க ஓடோடி வருகிறார். And thereby, by his mercy, we can overcome it.
Mam eva ye prapadyante māyā etām taranti te. Otherwise, there is no hope. Those who have taken the shelter of Krishna, those who have surrendered unto Krishna, can easily cross this material world. Otherwise, there is no hope. ஆகவே இதற்கு ஒரே வழிமுறை என்னவென்றால் அவரிடம் சரண் அடைந்து அவருக்கு அன்பு தொண்டு புரிவதே ஒரே வழியாகும். இதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை. இந்த ஜட உலக துன்பங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுபட. Hare Krishna. Hare Krishna. Thank you very much, Prabhuji, for giving this wonderful lecture. You have beautifully explained about how 4 energies of the Lord are there, and how we have to take shelter by having complete protection, complete protection faith from Krishna, and how the modes are binding us. So you gave a beautiful lecture. Thank you. Hare Krishna. Thank you. Yes, Kumar. ஆகவே இப்பொழுது நாம் அஜித கோபிநாத் பிரபு அவர்கள் கூறியுள்ளது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வெவ்வேறு சக்திகள் மற்றும் இந்த முக்குணங்கள் பற்றி மற்றும் அதிலிருந்து நாம் எவ்வாறு சரணடைவது, எதனை கை கொள்ள வேண்டும், எதனை விளக்க வேண்டும் என மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார். நன்றி. Thank you, Kumaran Prabhuji, for having a wonderful translation service. We thank you very much for all the devotees for attending this class. Hare Krishna. Mancha kalpatarubhyascha kripasindhubhyo vacha patitanam pavanebhyo vaishnavebhyo namo. Anant Koti Vaishnav Vrind ki jai. Jai. Vedas ki jai.